அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் சட்டத்தரணி நுஷ்ரா நஜ்முடி. மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ண போற ஹெட்டிங்க்கு போறதுக்கு முன்னால ஒரு ரெண்டு விஷயத்த உங்களோட குறிப்பிட விரும்புறேன். அந்த ரெண்டு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் நான் அந்த ஹெட்டிங்குள்ள போக போறேன். இன்னைக்கு மார்னிங் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒன்று அட்டென்ட் பண்ணியிருந்தேன். அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம்ல அந்த ரிசோர்ஸ் பர்சன் பேசின விஷயத்திலிருந்து ஒரு 2 பாயிண்ட் நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ண போறேன். அந்த 2 பாயிண்ட் என்ன, அந்த ஹெட்டிங் என்னன்னு கேட்டா ப்ரிவென்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இல்லாட்டி ப்ரிவென்ஷன் ஆஃப் கிரைம்ஸ், எப்படி நாங்கள் எங்களையே தவிர்த்து கொள்ளும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து என்றதுல அவங்களோட விஷயத்துல வந்த 2 எக்ஸாம்பிள்ஸை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அதுல முதலாவது MBA கிராஜுவேட் ஒரு ஆள். அவர் பெரிய படிப்பு படிச்சு எல்லாம் செஞ்சு இப்ப அவர் இருக்கிற இடம் அங்கோட மென்டல் ஹாஸ்பிட்டல் இதுல இருக்கிறாரு. அப்ப அவங்கள ஸ்டடி பண்றதுக்கு இந்த ரிசோர்ஸ் பர்சன் போன நேரம் அவங்களோட பிரச்சனை என்ன, ஏன் இவ்வளவு படிச்ச ஒரு ஆள் இங்க இருக்கிறாரு என்று பார்த்த நேரம் அவருக்குள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டா, அவரோட பாப்பாவை கத்தியால பான் வெற்ற கத்தியால குத்தி கொலை செஞ்சுட்டு அவர் வந்திருக்கிறாரு. அவர் மென்டல் டிஸ்டர்ப் ஆகி. ரைட், என்ன ரீசன் என்றது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம் ஒரு கிரேட் 10 ஒரு பாய் ஒரு ஸ்டூடெண்ட் அவங்களோட ஸ்கூல்ல சயின்ஸ் பாடத்துக்கு இனப்பெருக்க தொகுதி பாடம் படிச்சு கொடுத்து அந்த பாடத்தை அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண பார்க்க போன முறை. இது ரெண்டாவது விஷயம். இது ரெண்டும் அவங்க உதாரணமா எடுத்துக்கொண்டாங்க. நான் இந்த ஹெட்டிங்க்கு கீழே இதை நான் எப்படி கனெக்ட் பண்றேன்றத பார்ப்போம். ரைட், இன்னைக்கு என் ஹெட்டிங் என்னன்னு கேட்டா, நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ண போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் இருந்தாப்புல ஒவ்வொரு அறிக்கை விடுவாங்க. அந்த அறிக்கை சமூகத்துக்குள்ள பெரிய பிரச்சனையாவே விடியும். இன்றைக்கு விட்ட அறிக்கையில 2-3 விஷயம் அவங்க வீடியோ பேசியிருக்கிறாங்க. நான் முதல்ல என் செஷன் ஸ்டார்ட் ஆக்குறதுக்கு முதல்ல நான் சொல்லிக் கொள்றேன், அவங்க பேசிட்டு நான் பேசல திருப்புப்படுத்தினேண்டுவாங்க, இது ஏண்ட இல்ல அதை ஜாயின் பண்ணினேண்டுவாங்க, கட் பண்ணினேண்டுவாங்க. இன்னைக்கு எல்லா சமூக வலைத்தளங்களையும் அவங்களோட பேச்சு தான் இருக்குது. அதுல என்ன பேசிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, பர்த் சர்டிபிகேட்ல புள்ளையோட பர்த் சர்டிபிகேட்ல பெற்றோர் விவாகமானவரா என்ற காலம் இல்லாமக்கப்படும். அடுத்தது தந்தையோட பேர் போட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது பெண்ணிட குடும்ப பெயரை குழந்தைக்கு யூஸ் பண்ணலாம் என்ற விவரங்கள், அது ஒரு விஷயம். அடுத்தது பாலியல் கல்வியை பாடசாலை மட்டத்துல அதிக அளவா நாங்க படிப்பிச்சு கொடுக்கணும், சிலபஸ்களுக்கு உள்வாங்கணும் என்றது ரெண்டாவது விஷயம். இப்ப நான் சொன்ன 2 எக்ஸாம்பிள் இருக்குது முனுக்கு. அந்த எக்ஸாம்பிளுக்கு வந்தோம் என்று சொன்னா, முதலாவது அந்த MBA கிராஜுவேட் அவர் என்னத்துக்கு குத்தினாரு பாப்பாவை என்று பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்களோட உம்மா பாப்பா 2 பேரும் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ். 2 பேரும் யூனிவர்சிட்டி காலத்துல அஃபேர் ஆகுறாங்க. கல்யாணத்துக்கு பிறகு நடக்க வேண்டியது கல்யாணத்துக்கு முன்னால நடக்குது. கர்ப்பம் தரிக்கிறா. அந்த நேரத்துல ஃபைனல் ரிசல்ட்ஸ் வருது. அவரோட ரிசல்ட் ஸ்டாப் ஆயிருக்கிறனால ஃபாரின் ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. அப்ப அவர் ஃபாரின் போறாரு. போயிட்டு நான் கல்யாணம் முடிக்கிறேன்றாரு. இப்ப இல்லாட்டி அந்த பிள்ளைய அபோர்ட் பண்ணுன்றாரு. அதுல விரக்தி அடைந்த தாய், தேவையில்ல உங்களோட உறவும் தேவையில்ல ஒன்னும் தேவையில்ல, அபோர்ஷன் என்ற ஒரு வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க, அதனால நான் தனியா இந்த பிள்ளைய பார்த்துக்கொள்றேன் என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு பர்த் சர்டிபிகேட் எடுக்கல, அந்த பிள்ளைக்கு வாப்பா யாருன்னு தெரிய அந்த நிலைமையில வளர்ந்துதான் அந்த புள்ள படிச்சு ஒரு நிலைமைக்கு வருது. ஆனாலும் சமூகத்துல அந்த புள்ளைக்கு ஏற்பட்ட தாக்கங்கள், வாப்பா இல்லாத புள்ள, வாப்பட பேர் தெரியாத புள்ள, பர்த் சர்டிபிகேட்ல வாப்பட பேர் இல்ல, கல்யாணம் முடிக்கல, தாக்கங்களால அந்த புள்ள விரக்தி அடைஞ்சு மனசுல டிப்ரெஸ் ஆகி அவரோட வேலை என்னன்னு கேட்டா ரேடியோல பாட்டு கேக்குறது. பாட்டு கேட்கிற நேரம் இதுதான் என் வாப்பா, இவரை எப்படி சரி நான் பார்க்கணும்
எப்படி சரி நான் பார்க்கணும், எங்க இருந்தாலும் என்னைய தொடர்பு கொள்ளுங்கன்னு தான் அவர் ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த பாட்டை டெடிகேட் பண்றது. அப்படி இருக்கிற நேரம் ஒரு நாள் எப்படியோ இந்த கதை வாப்பா கிட்ட போகுது. வாப்பா கிட்ட போன சிறுக்கு வாப்பா தேடி வாராரு. வந்து நான் தான் உங்களோட வாப்பாண்ட அறிமுகப்படுத்தினது தான் கடன், பான் வெட்டின கத்திய வச்சு குத்து குத்துன்னு குத்தி கொண்டு போட்டுட்டாரு. அப்ப அந்த புள்ளையோட மனசுல எவ்வளவு ஆழமா அந்த விஷயம் பதிஞ்சிருக்குது, வாப்பா கல்யாணம் முடிக்க இல்ல என்ற விஷயம். சரி, இது முதலாவது. அப்ப எங்கட இந்த மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் ப்ரொபோசல்ல இருக்கிற விஷயம், பெற்றோர் விவாகமானவர்களாண்டி தேவையில்ல, அந்த குளத்தை எடுத்து போடுவோம் என்றது. அதே மாதிரி வாப்பட பேர் தேவையில்ல. ஏன் எத்தனை இந்த ரோட்ல போற கட்டாக்காளி நாய்கள் புள்ளையில உருவாக்க பாக்குறாங்க? ஏன்? அப்ப இது எங்க கொண்டு போய் நிக்க போகுது இது சமூகத்தை? என்ன இது? யாரு இப்ப இவங்க வாசிக்கிறதே யாரும் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டா, இல்லாட்டி அவங்க சொந்தமா வாசிக்கிறாங்களா, இல்லாட்டி அனுரகுமார திசாநாயக்கேடு பாலிசியில இருக்கிற விஷயத்த செய்யறாங்களா, இல்லாட்டி என்ன செய்யறாங்க? அவங்க வாயால பேசுறதும் அவங்களோட மூளையால செயற்படுறதுக்கும் எந்த விதமான தொடர்புமே இல்லையே. அப்படி பார்க்க போக்கல இலங்கை போன்ற ஒரு மல்டி கல்ச்சரல் சொசைட்டி வாழ்ற நாட்டில் இது சாத்தியமாகுமா? ஏன் சாத்தியப்படாத விஷயங்களை சாத்தியப்படுத்த பாக்குறாங்க? ரெண்டாவது, பாலியல் கல்விய பாடசாலை மட்டங்கள்ல இருந்து நல்லா படிச்சு கொடுக்கணும். ஏன்னு கேட்ட பாதுகாப்பான முறையில எப்படி உடல் உறவு கொள்வது கர்ப்பம் தரிக்காம. இப்ப ஏற்கனவே போன கிழமை எல்லாம் ஸ்டேட்மெண்ட் போட்டாங்க, என்னது, பாடசாலை மட்டத்துல மாணவிகள் அதிகம் கர்ப்பம் தரிக்கிறாங்க. அப்ப இப்படி ஒரு கல்வி நில கூட இல்லாத நேரத்திலே அப்படி நடக்குதுன்னு சொன்னா, இத பாதுகாப்பான முறையில எப்படி உறவு கொள்வது என்று படிச்சு கொடுக்கணும் என்று சிலபஸ் உங்களுக்கு போட்டா இன்னும் எங்க போய் சேரும்? நான் உங்களுக்கு ரெண்டாவது எக்ஸாம்பிள் சொன்னேனே, கிரேட் 10 ஸ்டூடெண்ட் இனப்பெருக்க தொகுதியை படிச்சுட்டு அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போன விஷயம். எப்படி போனாரு, எங்க போனாரு? கிளாஸ்க்கு கொடுத்த ஃபீஸ் 1000 ரூபீஸ் எடுத்துட்டு கொழும்பு பிரதேசத்துல ஒரு இடத்துல ஒரு விபச்சாரிய நாடி போயிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு. இப்படியா அப்படியா இப்படியா அப்படியா, எஸ் அப்படித்தான் என்று அவர் தெரிஞ்சு கொண்டாரு. அப்ப இதை இன்னும் நாங்க ஊக்குவிக்க போறோமா? இந்த மாதிரி நாங்க எங்கட புள்ளைகள கிட்ட வரவேற்கிறோமா இப்படி செய்யுங்க என்று சொல்லி? எங்க போகுது இந்த அரசாங்கம்? எங்க என்னத்த பேசுறாங்க இவங்க? மகளிர் தெரிஞ்சுதான் பேசுறாங்களா இந்த மகளிர் விவகார அமைச்சர்? எங்க இந்த நாடு எங்க போகுதுன்னு சொல்லி தெரியாத லெவலுக்கு இவங்களோட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இருக்குது. அடுத்தது, இப்ப இந்த விவாகரத்து, அதாவது ஒரு புள்ளைய எப்படி நாங்க ஐடென்டிஃபை பண்றோம்? இந்த ஆள்ட புள்ள தான் இது என்று சொல்லி எப்படி நாங்க ஐடென்டிஃபை பண்றோம்? அதுக்கு முதலாவது ப்ரூஃப் நாங்க டாக்குமெண்ட் கொடுக்கறது புள்ளையோட பர்த் சர்டிபிகேட். ஏன்னு கேட்டா அந்த புள்ளையோட பர்த் சர்டிபிகேட்ல தான் அந்த வாப்பட பேர் இருக்கும், இந்த இன்னாள்ட மகன் ஓ மகள் என்று சொல்லி. ஏன்னு கேட்டா சொத்துரிமை, வாரிசுரிமை எல்லாம் எப்படி நாங்க பாக்குறோம்? இந்த பர்த் சர்டிபிகேட் வச்சுதான். அப்படி இல்லைன்னு சொன்னா விவாகமானவர் 2 போடையும் தேவையில்ல, வாப்பட இது போடையும் தேவையில்லைன்னா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நாங்க எங்க போகணும்? டிஎன்ஏக்கு போகணும். டெஸ்ட் எடுத்து தான் நான் ப்ரூவ் பண்ணணும். அப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட உறவுகளால புள்ளையில பிறக்கிறதுக்கு இவங்க வழி செய்யறாங்களா? இது எங்க கொண்டு போய் நிக்க போகுது? ஆனாலும் இவங்க என்ன செய்வாங்க? மத்த சட்டங்களை திருத்த போக்கல. அதாவது எக்ஸாம்பிள், முஸ்லிம் விவாகரத்து சட்டத்துல கஸ்டமரி மேரேஜ் என்று ஒன்று இருக்குது. அதெல்லாம் செய்யக்கூடாது. கட்டாயம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய வேணும். ரெஜிஸ்ட்ரேஷன் என்றது கட்டாயம். அது முஸ்லிம்களுக்கு மட்டும். இது ஜெனரலா ரெஜிஸ்ட்ரேஷன் என்றது மஸ்ட். திருமணமானவர்கள் விவாகமானவர்கள் என்றது தேவை. அதே மாதிரி புள்ளைக்கு பர்த் சர்டிபிகேட்ல வாப்பட பேருன்றது தேவை.
அது இல்லாம போச்சுன்னு சொன்னா எதிர்காலத்துல எவ்வளோ பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். அந்த புள்ள அனாத புள்ளையா, கைப்பாறு இல்லாத புள்ளையா, ரைட், இப்படியே விடுங்களே. வாப்பா விட்டுட்டு போயிட்டாரு, வாப்பா தேவல வாப்பட பேர் போடலன்னுங்களே. திருமணம் எது பராமரிப்பு செலவு அரசாங்கம் செய்யுமா? அரசாங்கம் பொறுப்படுத்தி பார்க்குமா புள்ளையில எல்லாத்தையும்? பராமரிப்பு செலவு கிளைம் பண்ண போக இவர் வாப்பான்றது நாங்க எப்படி ப்ரூஃப் பண்றேன்? டிஎன்ஏக்கு போறதா? ஏன் இப்படி வாய்க்கும் மூளைக்கும் சம்பந்தம் இல்லாத கருத்துக்களை பேசி மக்கள் மத்தியில குழப்பங்கள் ஏற்படுத்த பாக்குறது? யாரோ 1-2 பேர் செய்யற தவறுக்காக வேண்டி முழு சமூகத்துக்கும் அந்த தவறு தான் என்றது முடிவா? யோசிக்கிறாங்களே இல்ல. அதே போல இந்த பாடசாலை, அதாவது அதான் திரும்ப நான் சொல்றேன், கற்பம் தரிக்கிற வீதம் அதிகரிக்குது என்று சொன்னா அதை நிப்பாட்டுறதுக்கான வழியைத்தான் நாங்க பார்க்க வேண்டுமே தவிர அதை அதிகரிக்கிற மாதிரி நாங்க புள்ளையில மோட்டிவேட் பண்ண கூடாது. இப்படியான சட்டங்கள் வந்துச்சுன்னு சொன்னா, இப்படியான சட்டங்கள் இப்ப சட்ட ரீதியா தானே இருக்குது, நாங்க செய்யறதுல எந்த குத்தமும் இல்லையே என்ற கொஸ்டின் திரும்ப எங்களுக்கு வரும். பாராளுமன்றத்துக்கு மக்கள் பிரதிநிதிகளை அனுப்பி இருக்கிறது இது சம்பந்தமா பேசத்தான். இப்படி ஒரு ப்ரொபோசல் வந்தா இதுக்கு எதிரான கருத்துக்கள் தேவையில்லாத விஷயம் என்று சொன்னா அதை எப்படி நீக்கிக் கொள்ளும் என்றது பேசுறதுக்கு தான். ஆனா இப்ப இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்யறாங்க? தண்ட கௌரவத்தை பாதுகாத்துக் கொள்றதுக்கு, தண்ட தலைவருடைய கௌரவத்தை பாதுகாத்துக் கொள்றதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, உணர்ச்சி வசப்படுறாங்க, கத்துறாங்க, பிளட் பிரஷர் ஏற்றி கொள்றாங்க. ஆனா சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு உனக்கு வராங்க இல்ல. யாரையாவது ஜெயில புடிச்சு போட்டா அவருக்காக வேண்டி வாய்க்கிலேயே பேசுறாங்க, குத்தம் செஞ்சா புடிச்சு போடட்டுமே இருக்காங்க. ஆனா இது எவ்வளவு சீரழிவை ஏற்படுத்துற விஷயங்கள். தீர்மானித்துள்ளோம், நாங்க தீர்மானித்துள்ளோம் இந்த மாற்றங்களை செய்யறதுக்கு தான் அவங்க அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாங்க. அப்ப இது ஒரு பொறுப்பான அமைச்சரா பேசுறேன்னு சொன்னா பேசக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்களை யாருடைய எஜெண்டாக்கு கீழே செயற்படுறா தான் இந்த மாதிரியான விஷயங்கள்ல பேசணும். அரசாங்கம் ஒன்று இருக்குது நாட்டு மக்களை காப்பாத்துறதுக்கு தான். ஆனா இப்ப நாட்டு மக்கள் அரசாங்கத்துக்கிட்ட எப்படி பாதுகாத்துக் கொள்றீங்களேன்னு சொல்லி பயப்பட வேண்டியதா இருக்குது. சிந்திச்சு செயற்படுறதுக்கு நாங்க மட்டும் சிந்திச்சு என்ன செய்ய? அரசு இயந்திரமே அதுக்கு ஒழுங்கான தீர்வு தரலன்னு சொன்னா. ஆகவே பாராளுமன்றத்துல இருக்கிற ஆக்கள் இது சம்பந்தமா எதிர்கட்சி இருக்கிறீங்க தானே, நான் திரும்பியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து அதான் சொல்லிட்டு வரேன். பலமான ஒரு எதிர்கட்சி வேண்டும். பலமான ஒரு எதிர்கட்சி இருந்தா தான் பிரச்சனையான விஷயங்களை அணுகலாம் ஒழுங்கா. இருக்கிற எதிர்கட்சி சரி இந்த மாதிரியான விஷயங்கள்ல தலையிட்டு சரியான தீர்மானங்களை ஏற்றதுக்கு உதவி செய்யுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.